நம்ம இந்த லெசன்ல பட்ட மரத்தை பத்தி பார்க்க போறோம். இதை எழுதினவர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளி. இப்போ இவரை பத்தி முதல்ல பார்த்துடலாம். நூல்வெளி பார்த்துக்கோங்க. கவிஞர் தமிழ் ஒளி 1924 1965 புதுவையில் பிறந்தவர். அவர் பாண்டிச்சேரியில பிறந்திருக்காரு. பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர். பாரதியாரோட வழி அதுக்கப்புறம் வந்தவர் பாரதிதாசனோட ஸ்டூடெண்ட். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிறைய புக்ஸ் அவரு எழுதியிருக்காரு. படைப்புகள்லாம் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதுல சில புக்ஸ் பார்க்க போறோம். நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவை. ரொம்ப முக்கியமான புக்ஸ் என்னென்ன அப்படின்னாக்க இந்த புக்ஸ் எல்லாம், நிலை பெற்ற சிலை, வீராயி, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கட்டமரத்தின் ஆசிரியர் யார்? கவிஞர் தமிழ் ஒளி. அவர் எழுதிய நூல்கள் சில அப்படின்னா அந்த நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல் இதெல்லாம் நம்ம எழுதணும். அவர் யாருடைய மாணவராக விளங்கியவர் அப்படின்னு கேட்டாக்க பாரதிதாசனுடைய மாணவன் அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்பாடப்பகுதி தமிழ் மொழியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அப்ப நமக்கு பாடமா வந்துக்கூடிய இந்த போர்ஷன் ஆனது எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ் மொழியின் கவிதைகள் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்திருக்காங்க. அவர் பேரும் தமிழ் ஒளி. நமக்கு வந்திருக்கக்கூடிய போர்ஷனும் எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ் மொழியின் கவிதைகள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பட்டமரத்தை பத்தி பார்க்கலாம். இப்ப பட்டமரம் ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா நுழைய முன் பார்த்துக்கோங்க. நம் முன்னோர்கள் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது. நம்ம நேச்சரோட வாழ்ந்தவங்க. அவர்கள் மரம், செடி, கொடிகளையும் போற்றி காத்தனர். நம்ம இயற்கையை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் நாம. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க மரம், செடி, கொடிகள் எல்லாம் ரொம்ப சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம என்ன செய்யறோம்? நம்ம நிறைய மரத்தை கட் பண்றோம். மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில மரம் இருந்தாதானே நமக்கு மழை கிடைக்கும், நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், சுற்றுப்புற தூய்மை கிடைக்கும். அதனால மரம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர்வளி கிடைக்காமல் போய்விடும். உயிர்வளி மீன்ஸ் ஆக்சிஜன். அப்போ அந்த ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காம போயிடும். அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய கூறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ ஒரு கவிஞருடைய கனவுல போதும் அந்த மரம் போய் அதனுடைய சார்பு கவலைகள் ஃபுல்லா சொல்லுதா மாதிரி ஒரு கவிதையை அந்த தமிழ் ஒளியானவர் எழுதியிருக்கார். பார்க்கலாமா? இப்போது ஃபர்ஸ்ட் பாருங்க. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, பெருமூச்சு விடும் மரமே. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே. என்ன பண்ணுதான்? சாதாரணமா பிரீத் எப்படி பண்ணுவோம்? சாதாரணமா பண்ணுவோம். ஆனா இந்த மரமானது என்ன செய்யுதான்? பெரும் மூச்சு விடுதான். அப்படின்னு சொல்லி மூச்சு விடுதான். அடுத்தது பாருங்க. வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. நீ இன்னைக்காவது ஒரு நாள் நம்மளை கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கியா நீன்னு இருக்கனையோ அப்படின்னு சொல்றது. விசனம் மீன்ஸ் கவலை. அடுத்தது பாருங்க. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை. குந்த மீன்ஸ் உட்கார்றதுக்கு, கந்தம் மீன்ஸ் நல்ல பிராக்ரன்ஸான மலர்கள். குந்த நிழல் கொடுத்துருக்கா, நம்ம உட்காரணும். எவ்வளவு நாள் நிழல் கொடுத்துருக்கோம், நல்ல பூக்கள் கொடுத்துருக்கோம். ஹட் மாதிரி, கூரை மீன்ஸ் நல்ல ஹட் மாதிரி நிறைய இலைகளோட இருந்திருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் நினைச்சு பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. வெந்து கருகிட இந்த நிறம் பெற வெம்பி குமைந்தனையோ. அப்போ ஒரு மரம் நல்ல உயிரோடு இருக்கும் போது அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுவே அது ஒரு பச்சை இல்லாம ஒரு பட்டை மரமா ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க அதனோட கலர் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அது நினைக்குதான், நம்ம எப்படிலாம் இருந்திருக்கோம் பாரு இப்போ, அப்ப இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அது ஒரு ஃபீல் பண்ணி சொல்றதா சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க. கட்டை எனும் பெயர் உற்றுக் கொடுந்துயர் பட்டிக் கருகினையே. கட்டை எனும் பெயர் உற்றுக் கொடுந்துயர் பட்டுக் கருகினையே அப்படின்னா, முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்? பசுமரத்தாணி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நல்ல ஒரு பச்சையான பசுமையாக உள்ள மரம்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்களாம் அந்த மரத்த? கட்டை, முட்டு அப்படின்னு சொல்றாங்களாம். வெறும் மரம் என்னத்துக்கு ஆகும்? எதுக்குமே ஆகாது. கரிக்கு, அடுப்புக்கு தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்குதாம் அது. பட்டை எடும் உடை இட்டு கிழிந்தெழு முற்றும் இழந்தனையே. அப்போ பட்டை எனும் உடை இட்டு கிழிந்தெழு முற்றும் இழந்தனையே. அந்த பட்டையானது, அந்த லேயரானது, மரத்துல இருக்கக்கூடிய லேயரானது கிழிஞ்சு போச்சாம். அது எப்படி இருக்கும் அந்த மரத்துக்கு? ஒரு ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு இருப்போம். அந்த ட்ரெஸ் எல்லாம் இல்ல கிழிஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும்? இதே மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கான் அதுக்கு. அடுத்தது பாருங்க. காலம் எனும் புயல் சீறி எதிர்த்த கலங்கும் ஒரு மனிதன். காலம் எனும் புயல் சீறி எதிர்த்த கலங்கும் ஒரு மனிதன். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்வுல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான் இருக்கும். இப்போ ஒரு சமயம் நல்ல ஒரு நன்மைகள் நடக்கலாம். இன்னொரு சமயம் தேவையில்லாத விஷயங்கள், தீமைகள் கூட நடக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுவோம்? ஹாப்பியா இருக்கும்போது நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். சில நேரங்கள் கவலையா இருக்கும்போது ரொம்ப கவலையா இருக்குமோ இல்லையா? அப்போ அந்த காலம் என்னும் புயல், அதுதான் டைம். அந்த டைம்ங்கிறது சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன். ஒரு மனுஷன் அப்ப என்ன பண்ணுவான்? கஷ்டத்துல இருக்கும்போது ரொம்ப சோகமா இருப்பாங்க இல்லையா? அதுதான். அது மாதிரி ஓடமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையோ. ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. இப்போ அவன் கஷ்டத்துல இருக்கும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களாம். உதவிக்கரம்ன்றதுக்கு கை இருக்காதான். கரம் மீன்ஸ் கை. இப்போ அது மாதிரி இந்த மரபானது கஷ்டத்துல இருக்கிறதா சொல்றாரு. அடுத்தது பாருங்க. பாடும் பறவைகள் கூடி உனக்கு பாடு குறைந்ததும். பறவைகளுக்கு எல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுது? அதனுடைய குட்டிகளோட வந்து கொஞ்சி உட்கார்ந்து என்ன பண்ணுதான்? பாடல் பாடுச்சான். அப்படி இருந்த நானு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்தது பாருங்க. மூடும் பனித்திரை ஊடு குழிக்கொரு கொடுத்ததும். அப்போ பனிலாம் பெய்யும் பொழுது இப்பெல்லாம் நான் எல்லாருக்கும் ஒரு நல்லதெல்லாம் நான் செஞ்சிருக்கேனே, நான் எப்படிலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும். அப்போ நல்லா இருந்தப்போ, அந்த மரம் கிரீனா இருந்தப்போ என்ன பண்ணாங்களாம்? சிறுவர்கள் எல்லாம் ஏறி அதுல குதிரை விளையாடினாங்களாம். ஒரு பிராணி மேல ஏறி குதிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் விளையாடி இருக்காங்களாம். ஏடி தரும் கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. இதெல்லாம் என்னாச்சா? ஏடினா என்ன? புக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு கதை மாதிரி ஆயிடுச்சு. இனிமே எனக்கு இதெல்லாம் வெறும் கனவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த ஒரு மரம் வந்து லைஃப வந்து அந்த கவிஞர்கிட்ட சொல்ற மாதிரி இந்த கவிதையானது அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பட்ட மரம் இருக்கு. நான் நிறைய நிழல் கொடுத்திருக்கேன், ஃப்ரூட்ஸ் கொடுத்திருக்கேன், அப்படிலாம் இருந்திருக்கேன். என்கிட்ட சிறுவர்கள்லாம் விளையாடி இருக்காங்க. நிறைய பணிலாம் வந்து இருந்திருக்கு. அப்படிலாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாத இதுவா ஆயிட்டேன். எப்படி மனிதனுக்கு கஷ்டம் வந்தா ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்லையோ, அதே மாதிரி இப்ப நான் வந்து ஒரு பட்ட மரமா இருக்கேன். எனக்கு வந்து யாருமே செய்யறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி அதனுடைய மனக்குமரலை வந்து வெளிப்படுத்துறதாக சொல்லியிருக்காங்க. இதுதான் பட்ட மரம். இப்போ இதனுடைய ஆசிரியர் தமிழ் ஒளி. இதை நம்ம பார்த்துட்டோம். இதன் மூலியமா நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நிறைய பசுமையான மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் காலநிலை மாற்றத்தை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ. முயற்சி திருவினையாக்கும்.